கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்ஐ ஃபன்னி பைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யார் இறங்க போகிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம ரயான் ப்ரோ தான். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த ப்ரோ தான் ஃபஸ்ட்டு இறங்க போகிறாரு. செகண்ட் வந்து இவர் இறங்க போகிறாரு. எக்ஸசைஸ் வேறு பண்ணிகிட்டு இருக்கிறாரு, பெரிய ஆள் போல். சரி, ட்ரையல்ஸ்லேருந்து ஆரம்பிங்கடா டேய். கீப்பர் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. 1 minute. இங்கே பாருங்க, இந்த ப்ளூ கலர் தொட்டாலே வந்து 4, 6 கிடையாது, 6 அடித்து அவுட்டு. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஓனோ கைஸ், பால் அடிச்சு அடியில் வெளியவே போயிடுச்சு. சரி வாங்க எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக யார் இறங்க போகிறான்னு கேட்டிங்கன்னா தலைவன். பார்த்துக்கோங்க, இவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஜடேஜாங்கிறாரு. அவர் பேர் வந்து இம்தியாஸ், ஜடேஜாவாக விளாண்டுருக்கிறாரு, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டு. இப்போ பார்த்துக்கோங்க, தேர்டு இவர் இறங்குவார். யார் வந்து கடைசியாக இருக்கிறாங்களோ அவங்க கூட நான் விளாடுவேன். சரி வாங்க எடுத்தோடனே பார்க்கலாம் கைஸ். அங்கே பாருங்கள், விளாண்டுருக்குறான். எடுக்க சொன்னால் விளாண்டுருக்குறான் பாருங்க. பார்த்துக்கோங்க, கப்பல் ஓட்டிகிட்டு இருக்கிறான் போல். அங்கே தான் பால் இருக்குது, மஞ்சள் கலர். சரி வாங்க, அவன் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறான், அதனால் நம்ம போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கைஸ் இங்கே பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எக்ஸசைஸ் பண்ணவே தெரில, இருந்தாலும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பாருங்க கைஸ். அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தா பாருங்கள், இவர் என்னென்னமோ வித்தியாசமாக பண்ணுறாரு. வாவ், வாட் எக்ஸசைஸ். ரொம்ப போகக்கூடாதுடா. சரி இப்போ மேட்சை கண்டினியூ பண்ணுவோம். ட்ரையல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். 1 ரன் எடுத்தால் வின். அடுத்து வந்து யார் எலிமினேட் ஆகிறாங்களோ அவங்கள தூக்கி போட்டுருவோம். போடுங்களாம். இப்போதைக்கு நான் தான் அம்பையர் வேலை பார்த்துட்ருக்கிறேன். இப்போ வந்துட்டாரு. ஓவரா? 4 ஓவர். ஃபஸ்ட்டு பாலே வைடு கைஸ். இப்போ இறங்கி வந்துட்டார். செகண்ட் பால் அவுட் ஆகிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சரி வராரு, வெறித்தனமான பவுலர். அடித்தார், வாஷிங் மிஷின்லேயே டொம்முன்னு அடித்தார். ஸ்டெம்பில் அடிக்க சொன்னால் வாஷிங் மிஷின் அடிக்கிறாரு கைஸ். பாருங்கள் கைஸ், வைடு. எத்தனாவது பால்ரா? நீ தான்டா கரெக்ட் பண்ண. ஓடு ப்ரோ வந்து 4 தான் அடிப்பாராமா கைஸ். இப்போ வந்து சூப்பர் ஓவர் கைஸ். நீங்கள் அவுட் ஆனதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? ஜாலியாக இருக்குங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு. இப்போ சூப்பர் ஓவர் விளாட போகிறாங்க. ஓகே கைஸ், வாங்க பால் எடுத்தோடனே கண்டினியூ பண்ணுவோம். வெளியே அடிச்சு விட்டான். வந்துட்டார் தலைவன். வாடா. சூப்பர் ஓவர். வெறும் 6 பால் ட்ரையல்ஸ் கிடையாது கைஸ். அடிச்சாரே 1 ரன்ஸ். அடுத்து வாங்க செகண்ட் பால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். செகண்ட் பால் வைடு கைஸ். தலைவன் வந்திருக்காரு. செகண்ட் பால் கரெக்ட் பால் சொல்ல முடியாது, வைடு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு பால் அவுட் ஆக்கி இருக்கலாம், ஆனால் அவுட் ஆகலை. இப்போ வந்து 4th பால் போட போகிறாரு நம்ம இம்தியாஸ் ப்ரோ. 4th பால் தேர்டு பால் போட்டார். ரயான் ப்ரோ ரிட்டன் ரன் போக பார்த்தாரு, ஆனால் இம்தியாஸ் ப்ரோ தெரிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா 4th பால் போடுறாங்க.
என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்ரி வந்து நானும் சுகை ப்ரோவும் தான். சரி, வார்னிங்லாம் கிடையாது ப்ரோ. இப்போ 5th பால் போட போகிறாரு நம்ம இம்தியாஸ் ப்ரோ. 5th பால் ரயான் ப்ரோ அவுட்டுங்க. 1. பார்த்தீங்கன்னா இப்போ செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இம்தியாஸ் ப்ரோ குதிக்கிறாரு. ரயான் ப்ரோ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அவுட் ஆனதுக்காக? நீங்கள் இப்போ பேசுங்க, சொல்லுங்கள், ஏன் வெக்கப்படாதீங்க, சொல்லுங்கள். So I will இங்கிலீஷில் வேணாம். touch the bat and I will try to four and stump out. அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரில, ஆனாலும் பேசினாரு, பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பால் போட்டார். என்னம்மா கீப்பிங்குங்கிறீங்க? ஃபீல்டிங் ப்ரோ. ஆனால் இம்தியாஸ் ப்ரோ அவுட் ஆகலை. ரயான் ப்ரோக்கு முட்டியிலே அடிபட்டுருச்சு. அவர் கேஷுவலாக தெரியாத மாதிரி பண்ணிக்கிறாரு. வாங்க, 3rd பால் என்னம்மா 4 guys. 4 guys. இம்தியாஸ் வின்னர் ஆயிட்டாரு. ரஹ்மான் வெளியே போறாரு. இம்தியாஸ் winner. இப்போ அடுத்து சுகை ப்ரோ ஆரம்பிக்க போறாரு. வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நான் இப்போ உள்ளே போக போகிறேன். ஓகே கைஸ், ட்ரையல்ஸ் 4 hour மேட்ச் ஸ்டார்ட் ஆகி உள்ளது. அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ப்ரோ அடிக்க பார்த்தாரு, ஆனால் அடிக்க முடியல. கரெக்டாக இங்கே விழுந்துருது கைஸ். வாங்க அடுத்த பால். அடித்தார், ஆனால் ஒரு ரன் ஓடிட்டார். இம்தி ப்ரோக்கு வந்து ஒரே குசும்பு. 2nd பால் கைஸ். ரீச் குளோபரிஸ் கைஸ், நாட் ரன். சுகை ப்ரோ இன்னும் ஒரு ரன் தான். எத்தனாவது பால்? இம்தியாஸ் ப்ரோ போட போகிற ஃபயராக இருக்கார். எப்படி போட போகிறான்னு தெரியல. ஃபுல் கவருங்கிறாரு. ஸ்டம்ப் அவுட் கைஸ். 1 கைஸ். பாருங்க கைஸ், கோவத்தில் என்னென்னமோ பண்ணுறாரு. இம்தியாஸ் ப்ரோக்கு ஒரே சந்தோஷம். பவர் பேட்டிங்கு. எத்தனை ரன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 ரன்னு. இப்போ கைஸ் நம்ம தான் பால் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபயராக இருக்கிறாரு. வாங்க பார்த்துருவோம். ட்ரையல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ட்ரையல்ஸு வந்து சும்மா தான் போடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டச்சுக்காக. சரி கைஸ், ஃபஸ்ட்டு பாலே ஸ்டொக்கு வச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா 2nd பாலே அவுட் இல்லை கைஸ், நாட் அவுட். அவர் வந்து ரீச்குள்ளே வந்தாச்சு. கரெக்டாக டார்கெட் பண்ணி அடித்தார், பட்டுச்சு, பட் நாட் அவுட். சரி கைஸ், அடுத்த பால் 0 runs. இப்போ சுகை ப்ரோ வந்து ஃபயராக போட ஆரம்பிச்சிட்டாரு. ரீச்குள்ளே தான் கைஸ் பால் இருக்குது. நாட் அவுட்டே, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது கைஸ். 5th பால். கைஸ் இப்போ நம்ம கேமரா அங்கே மாற்ற போகிறோம் கைஸ். கைஸ் நான் வந்து கேமரா ஆங்கிள் மாற்றுறதுக்காக வந்தேன், அதுக்குள்ளாடி பால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க ரீபால் போட்டு ஆரம்பிச்சிடலாம். இம்தியாஸ் ப்ரோ குரங்கு மாதிரி தாவுறாரு. போட்டாருங்க கைஸ். வாஷிங் மிஷின் உடைய போகுது. வாங்க ரீபாலு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவர் ஸ்பீடாக வருது. ஃபயரி பால் வைடாக போயிடுச்சு. குட் பால். கொஞ்சம் ஆங்கிள் சரியாக போட்டால் பாருங்க. பேபி பால் போட்டு அவுட் ஆக பார்க்குறாரு, ஆனால் முடியல. சரி, 2nd ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 0 runs. ஓடுங்க ப்ரோ. இப்போ 2nd பால் வைடு கைஸ். வைடுக்கு ரன்னு கிடையாது. எத்தனை ரன்னு? 1 run. வைடு கைஸ். லைன் தாண்டி போயிடுச்சு, அதனால் வைடு. பார்த்தீங்கன்னா வந்துட்டார். இம்தி நீ வந்து 3 run எடுத்தீங்கன்னா வின்னு. ரயன் ப்ரோ வந்து ஓடி வந்திருக்காரு. அவர் 2 run எடுத்தான். 2 run இன்னும் நீ 2 எடுக்கணும்.
ஓடலாம். அவுட்டு கைஸ். இப்போ கடைசியாக பேட்டிங் நான் இறங்க போகிறேன். வாங்க பார்த்துடலாம். கேஸ் இப்போ வந்து இர்ஷாத் ப்ரோ வந்து இறங்கிட்டாரு களத்தில். ஸ்டார்ட் பண்ணுங்க. இம்தியாஸ் ப்ரோ வந்து எலிமினேட் ஆயிட்டாரு. ட்ரையல்ஸ் ஃபர்ஸ்ட் பால் 4 பட்டுச்சு. இர்ஷாத் ப்ரோ பிடிச்சிட்டாரு. தேர்ட் பால் சுகை ப்ரோ 2 ஓடிட்டாரு. 2 ரன்ஸ் வந்துட்டாரு. ஃபோர்த் பால் பால் 4 போயிடுச்சு கைஸ். 5th பாலில் மொத்தம் 6 ரன் அடிச்சிருக்காரு. அவுட் ஆயிட்டார் கைஸ். சுகை ப்ரோ வந்து பால் எடுத்து வருவார். அதனால் இந்த வீடியோ கட். ஓகே கைஸ், நம்ம தான் இப்போ பேட்டிங் பிடிக்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ரயான் ப்ரோ கமெண்ட்ரி. இம்தி ப்ரோ வந்து சும்மா உட்காந்துருக்காரு. எலிமினேட் ஆகிட்டார் கைஸ். அதனால் ரொம்ப சேட் ஆகிட்டார். எனக்கு சொல்ல வரல. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இர்ஷாத் ப்ரோ பேட்டிங்கு, சுகை ப்ரோ பவுலிங்கு. சுகை ப்ரோ வாஷிங் மிஷின் மேலே அடிச்சிட்டாரு. இர்ஷாத் ப்ரோ 4 அடிச்சிட்டாரு. ஆனால் போகலை. மறுபடியும் அடிக்க பார்த்தாரு. ஆனால் போகலை கைஸ். நம்ம வந்து இப்போ கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ண போகிறோம். 5th பால் ஸ்டார்ட் ஆக போகுது. நல்ல வேலை கைஸ், நான் இங்கே வந்தனால பால் நம்ம மேலே படலை. இப்போ போடுங்க கைஸ், பார்க்குறீங்களா? இர்ஷாத் ப்ரோ பயந்துட்டாரு. அடித்ததில் சுகை ப்ரோ மெதுவாக அடின்னு சொல்கிறாரு. பால் வெளியே போயிடுச்சு. இர்ஷாத் ப்ரோ அவுட் ஆயிட்டாரு. இப்போ வந்து சூப்பர் ஓவரு. சாரி கைஸ், சூப்பர் ஓவர் இல்லை, சுகை ப்ரோ வின் ஆயிட்டாரு. கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சுகை ப்ரோ வின் ஆகிட்டாரு. சரி வாங்க ப்ரோவை காமிச்சிடலாம். சும்மா சிக்கோவா ஸ்டைலாக வராரு, பார்த்துக்கோங்க. பட்டன் திறக்க முடியல.